இன்றைக்கி ஒரு புது வீடியோ கைஸ். நம்ம இந்த கேம் ஆட போகிறோம் படி பார்த்தோன்னா நம்ம வந்து 2 வீடியோ போடலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேம் ஆட போகிறோன்னா ஏதோ GTA 6 நான் அவன் கேட்கான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் அடித்து சொல்கிறான் இந்த கேம் தான் ஆடப்போம். ஆனால் இதே இந்த கேமே நெட்டு இன்ட்ரெஸ்ட்னா நான் வந்து ஐக்யூ கேம் ஆட போகிறேன். நெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் இன்ட்ரெஸ்ட்னா ஐக்யூன்ற கேம் தான் ஆட போகிறேன். இன்றைக்கி ஒரு 12:40 மேலே தான் நான் வீடியோ வரும். ஏன்னா நெட்டு முடிஞ்சிருச்சு. நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் முடிச்சிட்ருக்கேன். நெட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு 12:40 மேலே எனக்கு ஒரு மணிக்கு மேலே நெட்டு வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். உன்னை கேட்கான் யாரா உள்ளே வரான், இவனும் ஒரு புது ஆளாக இருக்கான், நான் மண்டையை உடைக்கிறேன்டா அப்படின்றான். நம்ம உள்ளே வந்துட்டோம். என்ன கைஸ் உடம்பே காணும், என் ஸ்கின்னை காணும். மொட்டை மண்டை தான் இருக்குது. இந்த மொட்டை மண்டையை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ட்ரைனிங் தான் பண்ணி ஆகணும். நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம். புஷ்அப் பண்ணிகிட்டே இருக்கலாம். புஷ்அப் பண்ணி பெரிய பாடி பில்டர் ஆகலாம். நடுவில் இருக்கவங்கிட்ட போனோன்னா டொப்புன்னு மூஞ்ச குத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பிப்போம். அதனால் நம்ம இப்போவே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா போனோன்னா டப்புன்னு சொல்கிறான் பாருங்க, வந்தேன்னா மண்டையை உடச்சிருவேன் அப்படின்றான். என்ன காய்ச்சி என்ன காய்ச்சுது, என்ன காய்ச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், என்ன காய்ச்சுது குங்கிட்டு என்ன டான்ஸு, காலை தூக்கி ஆடுறான். ராசே ஸ்டைல் காய்ஸ். ஜாக்கி சானுக்கே டஃப் கொடுக்கான். என்ன செத்துட்டான். அவன் செத்துட்டான்டா. அவன் செத்துட்டான்ற மாதிரி கைஸ். அவன் செத்துட்டான் கைஸ். பாவம் கைஸ். இவங்க கைஸ் நம்ம 13K வர கொண்டு போயிடுவோம். அவன் செத்துட்டான்டான்ற மாதிரி இப்போ செத்துவான். பார்க்கிங்களா அவன் இருங்க கைஸ். இந்த மாதிரி கேட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போது அவ்வளோதான். இப்போது ஏதோ கேட்கானுங்க. கைஸ் கடல் மேலே பறக்கிறேன் அப்படின்னு பறந்துட்டுருக்கான். பறந்து வானத்துக்கு போனான். என்ன கைஸ் இது என் பிளேஸை பிடிச்சிட்டான் கைஸ். கொடுத்தும்போது வாங்க நான் இங்கே போய் பண்ண போகிறேன். சரி நம்ம சாப்பிட போவான். சாப்பிட்டாலும் ஒரு எனர்ஜி வரும். ஐயோ நான் வந்துட்டு ரொம்ப இருக்கேன். வந்தேன்னா மண்டையில் குத்திடுவாங்க. என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க. சப்போஸ் பண்ணிக்கிட்டேன்னா அம்புல தூக்கி போட்டு சரி உட்கார் அப்படின்றவானுங்க போல. என்னம்மா எப்படி இருக்கானுங்க. ஆமாம் அடி இத்தனை பேரா. இவன் ட்ரெயின் நடுவில் இருக்கணும் பாருங்க. இப்போ உள்ளே போனோம்னா இந்த வச்சுக்கோ அப்படின்னு ஒரு குத்து ஊற்றிடுவானுங்க. நம்ம வந்து சாப்பிட போகலாம். சாப்பாடு நம்ம எனக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்ககிட்டே நம்ம சண்டை போட முடியாது. இவனுங்க ஏன்னா பாட்டு தான். சாப்பாடு சாப்பிட்டணும் கைஸ். எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் எனர்ஜி ஏற்றணும். நான் யூடியூப்லாம் பார்த்துட்டேன். ஏதோ என்ன சேனலை பார்த்தேன். வீடிஜின்னு நினைக்கிறேன். வீடிஜி தானே பார்த்தேன். தெரிஞ்சு வீடிஜி. ஆமாம் நம்ம வீடிஜி தான் நினைக்கிறேன். வீடிஜி வீடியோ பார்த்துட்டு வந்துட்டேன். நான் சாப்பாடு சாப்பிட்டா ஒரு எனர்ஜி எனர்ஜியை ஏற்றி இப்போ வந்து என் ஃபோனும் கீழே உளுந்து என் ஃபோன் கீழே வந்துச்சு. நம்ம வந்து குரலி வித்தையெல்லாம் காட்டக்கூடாதுன்னுவாங்க. என் சைக்கிள் வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தனால ஃபோன் கீழே வந்து டெம்பர் லைட்டாக க்ராக் ஆகலை. பரவாயில்ல ஓகே. பவுச்சு பார்க்க தான் அடிச்சிச்சு. என்னடா அந்த இவ்வளோ நேரமாக ப்ளஸ் பெஞ்சு உட்காந்து சாப்பிட்றதே அடிச்சிருக்கா. நான் இந்த ரோப்ளாக்ஸு மஸ்ட்டு ட்ரை கேம்னா என்ன கேம் சொல்லுவேன்னா மஸ்ட்டு ட்ரைனா நான் எப்பயும் வந்து பிளாக் ஃப்ரூட் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த கேம் பிளாக் ஃப்ரூட் மஸ்ட்டு ட்ரை. ஏன் பிளாக் ஃப்ரூட் அடிச்சு இது எந்த கேமான வர முடியும். பிளாக் ஃப்ரூட்டு தண்ணி பவரு உங்களுக்கு. நான் பிளாக் ஃப்ரூட் நீங்கள் விளாட வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதில் ஃப்ரூட்டுன்னு வந்துடும் தேவை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் 100-200 அதாவது போகிற வரைக்கும் உங்கள் ஹெல்ப் தேவைனாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த வேலை நான் வந்து நிறைய பேருக்கு சும்மா ரோட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு கேட்டால் நான் ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா. ஓகே இப்போ வந்து நம்ம உட்காந்து எழுந்திக்குவோம் கைஸ். இப்போ பாருங்கள் ஷோல்டரில் ஏதோ ஒன்று வச்சுட்டு உட்காந்து எழுந்திச்சிட்ருக்கான். நம்ம உட்காந்து திரும்பி அவன் கீழே ஒன்று செத்துருவான்னு நினைக்கிறேன். ஆகுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. செத்தாலும் செத்துருவான். இருக்க சான்ஸே இல்லை கைஸ். இவன் பாருங்க சிரிப்பாக வருது கைஸ். எத்தனை அழுத்துறேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க 5 கையும் வச்சு அழுத்திட்டு இருந்துக்கேன். 5 கையும் வச்சு அழுத்திட்டேன். மற்ற எனக்கு போயிடுச்சா கைஸ். எனக்கு இதுலே ஃபைட்டா இவன் கூட ஃபைட் போட மூஞ்சை குத்திடுவான்டா. நான் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு டோம் அப்படின்னு ஊற்றுறேன். வந்தானுங்க மண்டையிலே டொப்புன்னு அடிப்பேன். இந்த மாதிரி தான் ஒரு இப்போ சண்டை போடுவோமா. கொஞ்சம் பாடி ஏற்றிட்டாரண்டா. எல்லாத்துலேயும் 30K
பேட்டிக்கு ஏற்றிட்டு வரேன் கைஸ். தென்காசியில் சரியான மழை பெய்யுது. மழை நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசியில் மழை பயங்கரமாக பெய்யுது. தென்காசியில் எனக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு கைஸ். இன்னைக்குன்னா டியூஸ்டே அன்னைக்கு வந்து சரியான மழை. இந்த வீடியோ பண்ண 40க்கு மேலே வரனால உங்களுக்கு வெனஸ்டேன்னு காட்டும்னு நினைக்கிறேன். வெனஸ்டேன்னு உங்களுக்கு காட்டும். நைட்டு 12 மணிக்கு வரணும். என்னங்க லாக் அடிக்க அப்படி நின்றா பாருங்க. அதான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட ஐக்யூ கேம் தான் போகும். ஏன்னா நான் வரும்போது நெட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக இந்த கேம் விளாண்டு நெட்டு முடிஞ்சிடும்னு தெரியும். அதான் ஐக்யூ கேம் போயிட்டேன். அந்த ஐக்யூ கேமில் நெட் எடுக்காதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு புரியுது. ஐக்யூ கேமில் அவ்வளோவா நெட்டு எடுக்காது தெரிஞ்சு. ஆனால் நம்ம ஐக்யூ கேமுக்கு மட்டும் நம்ம இருக்கிற லெவல் வந்து 65. உங்களுக்காக நான் 1லேருந்து ஆட போகிறேன். 1லேருந்து நம்ம ஆடுவோமா? 1 கோ 1ல் நீங்கள் இந்த பட்டன் நமக்குனாலே நீங்கள் போயிடலாம். வந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது வந்து செகண்ட் ரவுண்டில் இது கொஞ்சம் நியூ பிளேயர் கஷ்டம். ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி இங்கே வெளில வந்து கிளிக் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுவும் சிம்பிள் ஈஸி தான். அதுக்கடுத்து இது வந்து ஜம்ப்பு அவ்வளோதான். இதுவும் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். அப்போது நியூ பிளேயர் கஷ்டமாக இருக்கும். ஜம்ப் பண்ண தெரியாது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இது ஈஸி, எல்லாத்தாலையும் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணுன்றானுங்க. அதை கிளிக் பண்ணால் டோர் ஓப்பன். அது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணிடலாம். இது வந்து நியூ பிளேயராலேயும் பண்ண முடியும். இது வந்து இந்த மேஸ் எப்படி வரும் தெரியுமா? ஃபஸ்ட்டு இப்படி வந்து இப்படியா போனீங்கன்னா ஆன்சர். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து காட்டவா? இப்படி வரணும்னு இல்லை. ஐயோ இருங்க, நான் வரேன், திரும்பி வரையிருங்க. ஐயோ எத்தனை ரவுண்டு இது? இருங்க, உங்களுக்கு திரும்பி காட்டணுனால காட்ட போகிறேன். நான் காட்டிட்டு வரேன். ஒரே சென்று இப்படி வந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த நேராக அங்கேருந்து ஒரு கட்டு அடிச்சிட்டிங்க வந்து அப்படியே இங்கே போய் நேராக எடுத்துகிட்டு ஒரு கட்டு அடிச்சிங்கன்னா லிஃப்ட் வந்துடும். அவ்வளோதான். இதுவும் ஈஸி தான், ஓரளவுக்கு ஈஸி. கஷ்டம்னா கஷ்டப்படி இல்லை, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கோடு போடணும். கோடு பின்னாடியே இருக்கும். நான் முடிச்சிட்டேன், என்னால் எனக்கு தெரியும். இந்த கோடு பின்னாடி இருக்கும். 959 21 அவ்வளோதான். இது ஒரு கோடும் ஈஸி. நான் சோனா முடிக்கும். டிக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்பர் போட்டு நீங்கள் உள்ளே போயிடாதீங்க. டிக்கு கொடுத்து உள்ளே போங்க. அடுத்து நான் இப்போ ஓப்பன் பண்ண இந்த இதில் எப்படி போகணும் தெரியுமா? சைடாக்க வரணும். இது காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி இருக்கா? ஃபோனை நீங்கள் நார்மலாக இப்படி வச்சுட்டு போவீங்க. சில பேர் இப்படிலாம் போக முடியாது. சைடாக அப்படியே லைட்டாக அங்கே பாருங்கள், நான் வைக்க பாருங்கள். அப்படியே செட்டிங்ஸ் அப்படி காட்டு பாருங்க. அந்த பக்கம் அப்படியே ஒரு எடுத்துட்டு அப்படியே நீங்கள் இப்படி போனீங்கன்னா ஈஸி. இது ஈஸினா கஷ்டம் தான். இது ரொம்ப கஷ்டம். இது கஷ்டம். நியூ பிளேயரால் ஆக முடியாது. ரொம்ப கஷ்டம் இந்த கேம். இதெல்லாம் ஒரு கஷ்டம், உண்மையாக ஒத்துக்கணும். இது கஷ்டம் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் தான் பாருங்கள், எத்தனை லேசர்லேருந்து நானே செத்துருவேன். இங்கே பாருங்கள், நானே இங்கே பாருங்கள், மாட்டேனாலும் லாஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டி உங்களை கொண்டுரும். ஐயோ, நம்ம இந்த லெவலில் 65 நாள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து விடுங்க ஐஸ். இருங்க ஐஸ், எத்தனை லெவலில் நான் போனேன்? 7ன்னு நினைக்கிறேன். ஐயோ 7 இதாச்சே பார்த்துக்கலாம். தப்புன்னு இப்படி இப்படி போனால் ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது, அவ்வளோதான் ஐஸ். இதுக்கே லெவல் ஈஸியாக லெவல்னால் அந்த பட்டனை முன்னாடி ஃபஸ்ட்டு வச்சு அந்த லெவல் தான் ஈஸி. இது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தான் கஷ்டம், அந்த அளவுக்குலாம் கஷ்டம். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். ட்ரைனா மஸ்ட்டு இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐக்கு இருக்கிறவங்களால மட்டும் தான் முடியும், இல்லை முடியும் கிடையாது, எல்லாத்தையும் முடியும். இங்கே பார்த்தீங்களா அப்படி 2 ட்ரெயினில் மாதம் வந்தாச்சு. இப்போ வந்து டோர் ஓப்பன் ஆயிரும். நம்ம திரும்பி ஸ்பான் பண்ணி விட்டு டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருவானுங்க. இது வந்து இது ஈஸி. 1 1 1 2 2 2 3 என்ன கைஸ் அப்படி நிற்கான். இந்த பேர் இந்த லெவல் ஈஸி. லெவல் என்ன பண்ணணும்னா 1 1 1 2 2 2 3 3 3 அப்படின்னா ஆன்சர் 4 4 4. அது ஆன்சர். அது ஈஸி, கொஞ்சம் ஈஸி தான். இதில் என்ன கஷ்டம்? இதில் வந்து அந்த பேட்டர்னை பார்த்து வெளிலனா 5, அடுத்து இது 7, அடுத்து 2, அடுத்து 0 அப்படியே போட்டு போனீங்கன்னா அவ்வளோதான். இதோட ஆன்சரும் வந்துடும். இதே இருக்கிறது இது கொஞ்சம் நியூ பிளேயரால் முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நியூ பிளேயர் புதுசாக ஐயோ வேறு இங்கே புதுசாக ஆடும்போது என்னை அங்கே ஸ்பான் பண்ணி விட்ருவோம். ரொம்ப கஷ்டம். நியூ பிளேயராக இருக்கும்போது இதெல்லாம் போகவே முடியாது. கரெக்டாக 11 கொடுத்து வந்துட்டேன். நியூ பிளேயராக இருக்கும்போதுலாம் இதெல்லாம் கஷ்டம் கைஸ், சத்தியமாக கஷ்டம். இங்கே பாருங்கள், செத்தாலும் நான் அங்கேருந்து வரணும் கைஸ். தாங்க சரி 11ன்னு போட்டு திரும்ப இப்போ நம்ம வந்து 65க்கு போயிடுவோம் கைஸ். இப்போ உங்களுக்கு நான் ஆடும்போதே நான் காமிச்சிருக்கணும். நான் எப்போவும் ஆட ஆரம்பிச்சேன். அதனால தான் இப்போ வந்து இது
25. இப்போ வந்து என்ன பண்ணணும், கிளிக் த பட்டனா, இது கிளிக் த இது வந்து இங்கே சைடில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த பக்கத்தில் அந்த பாக்ஸை தள்ளி விட்டு ஒரு ஜம்ப் போட்டு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுவும் இது சிம்பிள் ஈஸி தான் ப்ரோ. இல்லை இதில் என்ன கஷ்டம் இருக்குது, இது என்னது இதில் வந்து இந்த பாக்ஸ் எடுத்து இங்கே போட்டுருணும். அந்த பாக்ஸ் மட்டும் அந்த கார்னரில் போடணும். பாக்ஸ் வந்து மேலே இட்டு போகிறீங்களே, அந்த பாக்ஸ் அந்த கார்னரில் மாட்டவே கூடாது. மாட்டிருச்சுன்னா எடுக்கவே முடியாது. நீங்கள் ரீஸ்பாண்ட் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. ரீஸ்பாண்ட் மட்டும் தான் கொடுக்கணும், ஏன்னா வேறு வழியே இல்லை. ரீஸ்பாண்ட் மட்டும் தான் நீங்கள் கொடுத்தாங்கன்னு, வேறு வழி இல்லை. மாட்டிருச்சு, ரீஸ்பாண்ட் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி மாட்டிருச்சுன்னா என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது. அதனால் ரீஸ்பாண்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த ஐயோ என்னடா அது மூஞ்ச பாருங்கள். இது உங்களுக்கு ஃப்ரீயாக பண்டில், இது கூட ஃப்ரீ பண்டில் தான். இது நான் ஃப்ரீயாக தான் எடுத்தேன். எப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கணும்னா அடுத்த ஷார்ட்ஸை வேணால் போடுறேன். ஷார்ட்ஸில் ஒரு பண்டில் யாருக்கெல்லாம் ஃப்ரீயாக எடுக்கணுமே தெரியாது. இப்போ வந்தோடனே ஃபஸ்ட்டு எப்போ எந்த இந்த நூபு ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கின்னை வச்சு தான் ஆடுவாங்க. நான் சொல்கிறேன், இந்த இதை பண்ணிங்கன்னா ஃப்ரீன்னு போட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு மேக்ஸிமம் பிளேயருக்கு தெரியும் கண்டிப்பாக. புதுசாக ஆட வரவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்காக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். அதான் வீடியோவை, அந்த வீடியோவை இன்றைக்கே போட்டுருவா. சரி இன்றைக்கே போடுறேன், ஷார்ட்ஸ் தானே, அதுக்கு எவ்வளோ ஒரு 2 நிமிஷம், சரி 1 நிமிஷம் கூட அதாவது அதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் தானே போட்டுருவோம். ஷார்ட்ஸு 2 வீடியோ வரும் இன்றைக்கி. ஷார்ட்ஸு 2 வீடியோ, அதுக்கடுத்து இது வேறு அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து அது டாட்டா பாய் பாய். நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் see you அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இந்த பிளாக் எடுக்கிறது இது நம்மளுக்காக வெயிட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். கில்லுன்னு காட்டுது, கில்லுன்னு கொடுத்தா ரோபாக்ஸ் கைஸ். ஏமா போனால் பிரச்சனை கிடையாது. 65 லெவல் டெலிபோர்ட் பண்ணிட்டு என்னது இது நீ முன்னாடி லெவலுக்கே நான் போயிடுவேன். நீ இருக்க முன்னாடி லெவலுக்கே நான் போயிடுவேன். சரி வந்துட்டே இருக்கு. வந்தாச்சு. நம்ம எப்படியே ஓப்பன் பண்ணிட்டு டாப்னு ஓடிடுவோம். வருதா இல்லை கைஸ், எனக்கு வெயிட் பண்ணல கைஸ், அது பாட்டி அது நோண்டிகிட்டு இருக்கு கைஸ். இது என்னது கைஸ், நேராக போங்க, இருங்க, நேராக கன்சியூம் பண்ணிக்கிறேன். இருங்க, ஒரு ஷெட் இருங்க, போயிட்டு வரேன் ஒரு இடத்துக்கு மட்டும். இருங்க கைஸ், யூடியூப்பில் பார்த்து வந்துட்டேன் கைஸ். இருங்க கைஸ், எடி பண்ண தெரியுமா, நான் பார்க்காமே போகிறேன் பார்த்தீங்களா, யூடியூப்பில் பார்த்து வந்தேன். ஐயோ இதுக்காக மறந்துட்டேன். ஜஸ்ட்டு கால் வரல போயிடுச்சு அந்த இடத்துல. கால் வரல் ஜஸ்ட்டு செத்துப்பேன். இங்கே ஜம்ப் பண்ண முடியாது, ஏன்னா ஜம்ப் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. அதனால் நீங்கள் வந்து வீரத்தை காட்டுறன்ற மாதிரி ஜம்ப் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் நேராக ஓட தான் செய்வீங்க. ஓடணுன்னு பிளாக் பண்ணியே சேர்த்துருவீங்க. நான் ஏன் நிறைய வாட்டி ஆடிருக்கேன், நிறைய வாட்டி சேர்த்துருக்கேன். இந்த ரவுண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி சாவலைன்னா நான் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ நல்லா ஆட ஆரம்பிச்சோம்ல, இதுக்கடுத்து நான் பார்க்காம வந்துடுவேன். இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த ரவுண்டும் ரொம்ப ஓரளவுக்கு தான் கஷ்டம். இந்த இல்லை மேக்ஸிமம் நான் அது இப்போ ஒரு எத்தனை ரவுண்டுக்கு மேலே ரொம்ப ஜம்ப் பண்ணி நீங்கள் போகணும். ஜம்ப் பண்ணு ஆக்சுவலாக ஜம்ப் பண்ணுறதே எரிச்சலாக இருக்கு. இது ஜம்ப் பண்ணு ரொம்ப நேரம் அவங்க எரிச்சல் கைஸ். ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் கைஸ். நீங்கள் அதான் கைஸ், இந்த மட்டும் தான் கஷ்டம்தான். ஈஸி தான், ஆனால் எரிச்சல் உருவாக்கும் கைஸ் பயங்கரமாக. இதனால தான் வந்தாச்சு. ஐயோ உங்களுக்கு காட்டலான்னு திரும்பி வர்றான்னு பார்த்தேன். ஒரு வாட்டி வந்துட்டோன்னா ரீஸ்பாண்ட் கொடுக்க முடியும். ரீஸ்பாண்ட் கொடுத்தோன்னா நான் அங்கே 65 லெவலில் தான் வருவேன். ரீஸ்பாண்ட் கொடுக்க முடியாது, வாங்கிடும். சரி அப்படியே நம்ம லெவல்லேருந்தே வருவாங்க கைஸ். போர் அடிக்கு கைஸ், நம்ம லெவல்லேருந்தே நம்ம வருவோம் கைஸ். நம்ம 65லேருந்து நான் போக பார்ப்போமா. இதான் இருக்க சீக்கிரம்னா எப்படி 65 லெவலுக்கு நான் எவ்வளோக்கு எப்படி வந்தேன்னா உங்களுக்கு டவுட் இருக்குல்ல. அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, 65வது லெவலுக்கு நான் எப்படி போனேன்னு நான் சொல்ல போகிறேன். இதுங்க 16வது இந்த லெவலில் வந்து ஒரு 8 இருக்கும். 8 போடும். நீங்கள் 1 2 3 அப்படி போட்டு நானே போதும். 7 இல்லைன்னா 8 7ன்னு நினைக்கிறேன். 7ஆ 8ஆ 8 மிஸ் பண்ணிட்டேன்.
இருங்க. இது வந்து இது என்னது புரியலாம். இது வந்து கட்டடிச்சு இது வந்து அங்கிட்டு போ இதெல்லாம் இப்படி போனால் இந்த டோர் ஓப்பன். இருக்கிறதே ரவுண்ட் ரொம்ப கஷ்டமான ரவுண்டு வந்து நடக்கிற ரவுண்டு கூட ஈஸி தான். ஒரு ரெயின்போ ரவுண்டு வரும் கஷ்டம். ரைம் அது என்ன இருக்குன்னே தெரியாது, பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் யூடியூப்பை பார்த்தா நானே பண்ணேன், ரொம்ப கஷ்டம், வெரி வெரி ஹார்டு. கைஸ் திரும்பி இந்த பாக்ஸை எடுத்துட்டு நம்ம போகணும். ஏன்னா இந்த பாக்ஸ் வச்சு அந்த கலர் பட்டனில் நம்ம வச்சாதான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து நம்மளோட லிஃப்ட் டோரும் ஓப்பன் ஆகும். அது எதுக்கு நான் பருத்தி முட்டை பேசாமல் லிஃப்ட் டோரே ஃபஸ்ட்டு வச்சுருக்கலாமே, அதுக்கு பதிலாக இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணும். இது என்னது? ஓகே, நம்ம ஏதாச்சும் போடுவோம். 1 2 அப்படின்னு ஏதாச்சும் போடுவோமா? அங்கே ஏதாச்சும் 1 2 3 அப்படின்னு ஏதாச்சும் 14 15 16 17 18 19 நான் போட்டதில் 17 இருந்துச்சா? இது கூட ஈஸி தான். தலைகீழே போட்டிருப்பாங்க நம்பரை, தலைகீழே இருக்கிற நம்பரை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி போகணும். 6 மாதிரி இருக்கிறது தான் 9. என்ன போட்டுன்னு சொல்ல வேணான்னு இது. அடுத்த ரவுண்ட் வந்து கடலை மேலே நம்ம பறக்கிறோம். இங்கே பாருங்கள் காய்ஸ் அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், யாரோ பேசுகிறாங்க, ஒருத்தவங்க வாய்ஸ் கேட்குங்க காய்ஸ். இதுலேருந்து நம்ம ரவுண்ட்லேருந்து ஆரம்பிப்போம் காய்ஸ். எரிச்சலாக இருக்குது காய்ஸ். என்ன காய்ஸ் பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ். ஸ்கிப்பு தான் காய்ஸ் பண்ணுவேன் எல்லாருமே. ஏன் இப்போ 2 நாளில் இவ்வளோ லெவல் வந்தேன் தெரியுமா? அதோட சீக்ரெட்டி தான். இப்படி தான் வந்தேன், வேறு எந்த ஒரு வழியும் இல்லையே. கை கொடு. இங்கே கைஸ் இங்கே ஒரு நாய் வளர்க்கும் காய்ஸ். அது நாய் மாதிரி பண்ண மாட்டேங்குது கைஸ், பன்னி மாதிரி பண்ணுது கைஸ். நான் வண்டியில் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன் கைஸ், ஒரு பன்னி போயிடுச்சு. நான் என்னடா இது பிளாக் எப்போட இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பன்னி. அப்போ எங்கள் நாய் எந்த சைஸில் வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கூட ஒரு நாய் வருது. இங்கே பாருங்க, மூஞ்சிரா கற்றுக்கிறேன், அவ்வளோதான் கற்றுரும். என்ன அவனுக்கு பிரச்சனை? இப்படிதான் பண்ணிகிட்டு இருக்கோம். கலத்து பிடிச்சோன்னா அப்படி இருக்கும். அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ கூல் பண்ணுங்க. சாட்டை கொழு கை கொடு, அப்போ தான் பண்ணிப்பேன். நல்ல பிள்ளை. ஒரு நாய் லேபு, ஒரு நாய் சுப்பிப்பாரு, சம்மந்தமே இல்லாத காம்பினேஷன். ஒரு ஃபாரின் டாக், ஒரு நாட்டு நாய். எதுவும் நாட்டு நாய் மாதிரி பண்ணி மாதிரி பண்ணுது. நாயா இது? இங்கே பாருங்க காய்ஸ், அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் காய்ஸ். ஹோய் நாய்க்கு சில டைம் கோவம் வரும் காய்ஸ். சரி படிச்சுட்டு இருக்கு காய்ஸ். இந்த ரவுண்டு அப்படியே தூக்கி போட்டு போகிறேன். ரொம்ப காண்டாது காய்ஸ். ரவுண்டில் எப்போவும் எது சொன்னாலும் நின்றுனா அதுவும் அதே மாதிரி ஆகிடுது காய்ஸ். இந்த ரவுண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு காய்ஸ். கண்டிப்பாக முடிக்க முடியாது கிடைச்சேன் காய்ஸ். ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தெரியாமல் இந்த கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன். ப்ளூ கலர் பெயிண்ட் ஆச்சு. அப்போ நான் ப்ளூ கலர் பெயிண்ட் அப்போ என்ன பண்ணேன்? ப்ளூ கலர் பெயிண்ட் என்னங்க இது பண்ணுறேன்? ப்ளூ கலர் பெயிண்ட் என்னங்க இது பண்ணுறேன்? ப்ளூ கலர் பெயிண்ட் என்னங்க யூஸ் பண்ணுவேன்? ப்ளூ கலர் பெயிண்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ப்ளூ கலர் பெயிண்ட் சாரா அந்த தெருநாய்கிட்டலாம் அம்பு கூடாது. அப்படியே ரோட்டில் போய் தெருநாயெல்லாம் இப்படி கடிச்சிட்டு இருக்கேன் நாய். சிப்பி பாருங்க கைஸ், சப்பி பாரு. இங்கே பாருங்க முட்டை கண்ணு எப்படி பாருங்க. கைஸ் எனக்கு எரிச்சல் வந்துச்சு, ஏதாவது குழப்பி விட்டுட்டேன். அதுக்கடுத்து நல்லா இருக்கா? இதான் எங்கள் ஊர் பர்கர். ப்ளூ கலர். ஓஹோ, இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக அதுக்கு தான் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க கைஸ். எங்களோட சிப்பி பாரு பேசுது, கேட்டு பாருங்க கைஸ். நான் தான் கற்றுனேன், சிப்பி பாரு எப்படி கத்தாது பாருங்க. அப்பா கைஸ், நாளைக்கு ஒரு புது